இந்த மாம்சத்தை வெறுக்கணும் பிரதர். என்ன மாம்சத்தை வெறுத்துட்டு அப்புறம் எதுக்கு மாம்சத்தில் தான் இருக்கு நீ? மாம்சம் என்று சொல்லுவது அவர்கள் இந்த சரீரத்தை பற்றி பேசவில்லை. அவர்கள் சின் நேச்சரை பத்தி பேசுறாங்க. நீங்க உங்க சரீரத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா வெறுத்தர கூடாது. அதாவது ஒரு காலத்துல எல்லாம் பவுடர் போடாது பரிசுத்தம்னு இருந்துச்சு தெரியுமா? பரிசுத்தமா இருந்தா நீங்க என்ன பண்ணக்கூடாது? பவுடர் போடக்கூடாது, மேக்கப் போடக்கூடாது, விளையாடுறது. நான் சொல்றேன், நீ பெஸ்டா அலங்கரிக்கணும்னா உன் பாடியை தான் அலங்கரிக்கணும். தட்ஸ் a gift from God. புரியல சிலருக்கு. உங்க சரீரத்தை தான் நீங்க பெஸ்டா பாதுகாக்கணும். தெரியுமா? இந்த சரீரத்தை எந்த மனுஷனும் உண்டாக்க முடியாது. இது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. இது தேவன் உண்டாக்கினது, தேவன் எனக்கு கொடுத்தது. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். என்ன பிரமிக்கத்தக்க விதத்தில் நீங்க உண்டாக்கி இருக்கிறீங்க. Your body is a miracle. உங்க சரீரம் அற்புதமானது. வேதம் சொல்லுது, உங்கள் சரீரமானது நீங்கள் யாராலே பெற்றதா? உங்க அப்பா அம்மானால உங்களுடைய ஜெண்டர் கூட சூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கணுமா பெண் குழந்தை பிறக்கணுமான்றது நீங்க டிசைட் பண்ண முடியாது. That's a gift of God. எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்குதுன்னு நினைக்காத. You are God's creation. நீங்கள் தேவனுடைய சிருஷ்டிப்பு. உங்கள் சரீரமானது நீங்கள் யாராலே பெற்றது? தேவனாலே பெற்றும் உங்களில். அப்ப இன்னைக்கு யாரு உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள வாசமா இருக்கிறார்? என் சரீரத்திலே அவர் வாசமாயிருக்கிறார்.